ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. மோக்ஷம் என்ற நிலையும் இறைவனடி நிழலில் இளைப்பாறுதல் என்ற நிலை பற்றி தாங்கள் கேட்க விரும்புகிறேன். மோட்சம்ன்றது என்னன்னா, இந்த சரீரம் என்ற சிறையில் அடைபட்டு கிடக்கிற இந்த ஆத்மாவை வெளியே கொண்டு வருது. உடம்பு வேற ஆத்மா வேறாவ பிரிக்கிற வைபவம் இருக்கு இல்லையா, அதுதான் மோட்சம். லிபரேஷன், லிபரேட்டிங் வாட் த சோல் ஃப்ரம் தி ஃபெட்டர்ஸ் ஆஃப் தி ஜெயில்ஸ் ஆஃப் தி பாடி, அதுதான் மோட்சம்ன்றது. ஈசன் எந்த இணையடி நீழலில் இருக்கிறது இல்லையா, அது என்னன்னா, ஒரு மோட்சம் அடைந்த ஆத்மா கடவுளை நினைந்து கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் கையம் பண்ணி உருகி வணிந்து ஏற்றி அதுக்கப்புறம் பகவானிடத்தில் பாதத்தில் கைங்கரியப்பரராக போகிறது. சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம்னு முதல்ல நம்ம எல்லாருமே கடவுளோடு இருந்தவங்க தான், அதுக்கு பேர் சாலோகம். ஆனால் இந்த சேம் வேர்ல்டு வித் காட்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதில் நல்லா வேலை செஞ்சு கடவுள் க்ளோஸ் ஆகிறது, அதுக்கு என்ன பேர் சமீபம், சாமீபம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள்லாம் இவ்வளோ பேர் வரீங்க, யாரோ கொஞ்சம் பேர் தானே ஓடி ஆடி வேலை செய்கிறீங்க, யாரோ பாடுறீங்க, இன்னும் செய்கிறீங்க, அவங்க பரிமாறுறாங்க எல்லாம். இதுதான் சமீபம்ன்றது. பை யுவர் பெர்ஃபார்மன்ஸ் யூ கெட் க்ளோஸ் டு த பவர் சென்டர் மேனேஜ்மெண்ட். இது சாமீபம், சமீபம். அப்போ ஏதோ ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பாஸ் அனுப்புவார் யாரையாவது. அப்போ யார்கிட்ட இவர் யாரை அனுப்புகிறாரோ அந்த ஆளை பாஸ்க்கு ஈக்குவலாக நினச்சி நீ 50,000 ரூபா வாங்கினுவான்னா பாபா சொல்லியிருக்காருன்னு அவங்கக்கிட்ட 50,000 ரூபா கொடுக்கணும். ஓகேவா? இது சாரூபம். இது எனக்கு தான் கொடுக்குறீங்க, ஆனால் என்னுடைய ஆள்கிட்ட கொடுக்குறீங்க. இது சாரூபம். அந்த 50,000 எடுத்து நான் ஓடியாக போயிட முடியும், திருப்பி என்கிட்ட தான் வரணும். ஸோ yes to finish that work and wait for the next errand. அது சாயுஜ்யம். ஸோ இந்த 4 நிலைகளில் ஆத்மா அழிஞ்சிட்டே இருக்கும். பட் இந்த ப்ரெராகேட்டிவ் யாருக்கு கிடைக்கும்னா, யாரெல்லாம் லிபரேட்டட் சோல்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னும் ஃபெட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் சொல்லி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் மேலே ஏணியில் ஏறி பாம்பு வாயில் இறங்கி ஒரு பரமபத விளையாட்டு விளையாடிக்கினே இருக்க வேண்டியது தான். 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழிப்பிறப்பு. 7 கடல் இருக்கிற மணலை விட அதிகம் இந்த உலகத்தில் பிறப்பு அப்படிங்கிறார். புனரபி ஜனனம் புனரபி மரணம், பிறப்பு இறப்பு இந்த 2 இருந்துகிட்டு இருக்கோம் உலகத்தில்ங்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு நித்திய சூரிய என்ற நிலையில் பகவானிடத்திலே போய் சேர்றது, பகவானுக்கு உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிற நிலையில் அங்கே போய் டைரெக்டாக இருந்து அவர் சொல்கிற வேலைகள் செய்கிறது. அப்போ வி வில் பி கம்மிங் அண்ட் கோயிங் டு தி எர்த் ஆர் எனி அதர் வேர்ல்டு. கடவுள்கிட்ட 14 உலகம் இருக்குது, பூமின்றது ஒன்று தான். அதில் ஏதாவது ஒரு உலகத்துக்கு கடவுள் போய் இந்த வேலை செய்யட்டும் அந்த வேலை செய்யட்டும்னு அனுப்பிச்சா, ஆஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் காட், ஆஸ் காட் வி கம் டு சர்வ். இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலே உடம்பு என்ற சிறையிலிருந்து ஆத்மாவை விடுதலை செய்கிறது தான் மோட்சம். மோட்சம் அடைந்த ஆத்மா நித்திய சூர்யா பகவானுடைய ஈசன் எந்த நீரில் கிடந்து கடவுளுக்காக இந்த உலகத்தில் வந்து போயின்னு இருக்கோம். இப்படி தான் இந்த வாழ்க்கை நடக்கிறது. ஒரு ஒன்ஸ் யூ கெட் லிபரேட்டட் தென் நீ கடவுள்கிட்ட நீ இருப்ப, 14 உலகத்தில் ஏதாவது உலகத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்ப. Question from கோவிந்தன் சார். 1000 ஆண்டுகள் செய்த தவத்திற்கு வலிமை அதிகமா அல்லது அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை பேசுவதால் ஏற்படும் புண்ணியத்திற்கு வலிமை அதிகமா என்ற கேள்விக்கு விடை தேடி வசிஷ்டரும் விஸ்வாமித்ரரும் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரிடம் கேட்டு பார்த்துவிட்டு இறுதியில் ஆதிசேஷனிடம் வந்தபோது அவர் இருவருக்கும் வைத்த டெஸ்டில் அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை பேசுவதால் ஏற்படும் புண்ணியத்திற்கே வலிமை அதிகம் என்று நிரூபணமாகி இருக்கிறது. இது புராண கதைதான் என்று எடுத்துக்கொண்டாலும் தினமும் 1 மணி நேரம் நல்ல விஷயங்களை பேசும் தங்களது சத்சங்கத்திற்கு 1000 ஆண்டு தவத்தை காட்டிலும் வலிமை அதிகம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். தர்ம சங்கடமான கேள்வி. தர்மத்துக்கு சங்கடம் வந்தால் அதுதான் தர்ம சங்கடம். இப்போ நான் 6 மணி நேரம் இது பண்ணால் போகிறோம், இது என்ன வேணால் கோல்மால் பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டு மீதி நேரத்தில் எல்லாம் பண்ணி. அதனால் இது ஒரு ஒரு அதாவது ஒரு கருத்தை சொல்லுகிற போது அது அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதற்காக சொல்லப்படுகிற விஷயம். நிறைய இது இருக்கும். இந்த கோயிலை விட காசியை விட ஒரு குந்துமணி ஜாஸ்தின்னுவாங்க.
ஏன்னா இந்த ஊரையும் அந்த ஊரையும் தராசில் வச்சு குந்துமணி போட்டால் பார்த்தானுங்க. ஸோ இந்த ஊர் கோயில் காசி அளவுக்கு விசேஷமான கோயில்னு சொல்கிறதுக்காக, ஜனங்களை இந்த கோயிலுக்கு நீ வந்து கும்பிடுற பாவின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அதனால் டோன்ட் டேக் தம் ஆல் சீரியஸ்லி. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தத்துவத்தை சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட கருத்துக்கள், அவ்வளோதான். வீடு பேற்றை அடைந்த ஆத்மாக்கள் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை என்கிறது சைவ சித்தாந்தம். அப்படியானால் முற்பிறவியில் வீடு பேற்றை அடைந்த ஒரு மகானின் ஆத்மா இந்த பூமியில் எவ்வாறு மறுபடியும் மனித பிறவியை எடுக்கிறது? வடக்குநாதர் ஆதிசங்கரராகவும், முருகப்பெருமான் திருஞான சம்பந்தராகவும், குமரிலபட்டராகவும் இந்த பூமியில் மனித பிறவி எடுத்து வருவதற்கும், முற்பிறவியில் வீடு பேற்றை அடைந்த ஒரு மகான் மனிதனாய் மறுபிறப்பு எடுத்து வருவதற்கும் என்ன வேறுபாடு? இப்போதான் முதல் கேள்விக்கு விட சொன்னேன் இல்லையா, அவங்கெல்லாம் ஆல்ரெடி அடைந்து விட்டார்கள். ஆனால் அந்த மாதிரி அடைஞ்ச பின்னால் வீடும் வேண்டா விருப்பில ஆயினார்னு இருக்கும். பகவான்கிட்ட உட்காந்துக்கிட்டு அப்படியே தியானத்தில் உட்காந்துருந்தா என்ன இருக்குது, அதை விட பகவானுக்காக ஏதாவது ஓடியாடி வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பிரிட்டுங்களை இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நீடுக்காக கடவுள் சரி நீ அவங்க ஆரியாம்பாள் குழந்தை இல்லைன்னு அழுதுன்ட்ருக்கா, இந்து மதத்து சனாதன தர்மம் 72 மதங்களால் இன்னைக்கு ஒரு கண்டனம் முண்டனத்தில் மாட்டிக்கின்னு இருக்குது, அதுக்காக ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு வடக்குநாதர் போய் அங்கே போகிறேன் அப்படிங்க. வடக்குநாதர் யார்? ஜூபிட்டர். வடக்கு திசையில் இருக்கிற ஒரே பிளானட் குரு தான். அங்கே வந்து பறக்கிறாரு. இப்படி யார்? முருகர். இந்த மாதிரி தான் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் எல்லா காலத்துலேயும் எல்லாரும் வராங்கன்றதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதனால் உலகத்தில் வந்திருக்காங்கன்னு நீ நினைக்க தேவையில்லை. ஹிரண்யாக்ஷன், இரண்யகசிப்பு, ராவணன் போன்ற அனைத்து அசுரர்களுமே மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டவர்கள். பத்மாசுரன் மட்டும் திருச்செந்தூரில் முருகப்பெருமானால் சம்ஹாரம் செய்யப்பட்டவன். இதை சூரசம்ஹாரம் என்று சொல்லும் கந்த புராணம் முருகப்பெருமானையும் சத்ரு சம்ஹார மூர்த்தி என்ற பெயர் சூட்டி அழைக்கிறது. அசுரர்கள் அழிக்கப்பட்டதை வதம் என்று சொல்லும் போது சூரபத்மனை முருகப்பெருமான் வென்று அவனை தனது சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்ட நிகழ்வு மட்டும் சம்ஹாரம் என்று ஆன்மீக ரீதியில் அழைக்கப்படுகிறதே, அது ஏன்? ஹேட் த சின் பட் நாட் த சின்னர்னு ஒரு பழமொழி இருக்கும். தவறை வெறு, தவறு செய்தவனை வெறுக்க தேவையில்லைன்னு. அப்போது சூரபத்மன் இருக்கான்னா அவன் வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், நான் பாலகன் என்று ஏமாந்தேன், இவன் ஏதோ குழந்தைன்னு சொல்லி ஏமாந்துட்டேன், மூவருக்கும் மேலான மூர்த்தியும் மூர்த்தி என்றோங்கிறான். சிவன் பிரம்மா விஷ்ணுவோட பெரிய ஆளாக இருக்கான இந்த முருகப்பெருமான் அப்படிங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். So maybe when he saw the paragramam and the power of Lord Muruga, he would have apologized and asked for a boon. Question from Kalyana Krishnan Ravishankar. பவரோக மூர்த்தி என்றால் பிறவி நோய்களை போக்கும் கடவுள் என்றும், இது பொதுவாக சிவபெருமானை குறிக்கும். குறிப்பாக வைத்தியநாதராக வழிபடும் போது வைத்தியநாதர் சிவபெருமானின் ஒரு வடிவம், நோய் மற்றும் துன்பங்களை நீக்குபவராக கருதப்படுகிறார். சம்ரக்ஷணா வளாகத்தில் பவரோக மூர்த்தி சன்னதி எப்பொழுது எழுந்தருள்வார்? தயவு செய்து விளக்கம். எவ்ரிதிங் இஸ் சேம். உலகத்தில் ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். அந்த மைக்லேயும் வேலை செய்யுது, இங்கே இருக்குது, பல்பாகவும் எரியுது, அவங்க பாட்டு போட்டிருக்காங்களே அதுவாகவும் இருக்குது. உலகத்தில் ரெண்டாவது விஷயம் இல்லை. ஸோ இஃப் யூ திங்க் திஸ் சுவாமி who is rarely available, because நீ அத்திவரதரை பார்க்கணுன்னா 40 வருஷம் ஆகும். இங்கே டெய்லி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இவர் பௌரோகத்துக்கு வைத்தியம் பண்ணுவாருன்னு நீயே நினைக்கக்கூடாது இல்லையா? மன்னார் சாலை வழிபாடு என்பது கேரளாவில் உள்ள ஒரு பிரபலமான நாகர்கோவில் தொடர்பான வழிபாடாகும். குறிப்பாக குழந்தை பேறு வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். இந்த வழிபாட்டில் நாகராஜர் மற்றும் சர்பயட்சி அம்மன் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இதில் உருளி கவிழ்த்தல், நாகராஜர் மற்றும் சர்பயக்ஷியின் சிலைகளுக்கு பூஜை செய்தல் போன்றவை இந்த வழிபாட்டில் முக்கிய அம்சங்களாகும். இந்த வழிபாடு குறித்தும் உருளி கவிழ்த்தல் பற்றியும் விளக்கம். எவ்வளவோ கோயில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு விதமாக வந்து இங்கே போனால் இது நடக்கும், அங்கே போனால் அது நடக்கணும். இப்போ கர்நாடகாவில் சுப்பிரமணியா இருக்குது, கிகே சுப்பிரமணியம். அங்கே போனால் சர்ப்பதோஷம் போகும் அப்படின்னாங்க. இப்போ சர்ப்பதோஷம் இருந்தால் என்ன வரும்? ஆஸ்துமா வரும், ப்ரீத்திங் பண்ண முடியாது, கேன்சர் வரும்,
குழந்தைங்க பிறக்காமல் இருக்கும், கல்யாணம் லேட் ஆகும், இதெல்லாம் நாகதோஷத்தினால் வர்றது. அப்போ அதே நாகதோஷத்துக்கு இந்தியாவில் நிறைய இடங்களில் கோயில் இருக்கும். இவங்க சொல்கிற மன்னார் சாலை மாத்திரம் இல்லை, நிறைய இடங்கள் நாகர்கோயில் இருக்குது, அங்கே நாகராஜா கோயில் இருக்குது, நிறைய இடங்களில் இந்த சர்ப்பதோஷங்களை போக்குவதற்கான வழி. இங்கே கேரளா இதில் ஆந்திராவில் நம்ம காளாஸ்தி இருக்குது, அங்கே போனாலையும் சர்ப்பதோஷம் போகும். அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, 1 2 இல்லை. ஸோ பீப்புள் கோ தேர். யாருன்னா ஜோசியக்காரன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இது லேட் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் 2ல் இது இருக்குது, 8ல் இது இருக்குது, அதனால் உங்களுக்கு இது நடக்கலைன்னு ஏதாவது சொல்லுவானுங்க. அதுக்காக இவங்க பரிகாரம் பூஜைக்காக போகிறாங்க, அவ்வளோதான். துவாரகா சிலா என்பது குஜராத் மாநிலம் துவாரகாவில் உள்ள கோமதி நதியில் கிடைக்கும் ஒரு வகை வெள்ளை கல் ஆகும். இது சாலக்கிராம கல் வகையை சேர்ந்தது மற்றும் மகாலட்சுமியின் அம்சம் என்று கருதப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கம். கருதலாம். இப்போ நேபாளத்தில் கண்டகி நதி இருக்குது, அங்கேயும் சாலக்கிராமங்கள்லாம் கிடைக்கிது. இதெல்லாம் என்ன, தண்ணி அடித்து இந்த அடித்து வரப்படக்கூடிய கல்லுகளில் சில வாட்டர் மார்க்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்குள்ளே சில நேரங்களில் இந்த தேரையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது ஒரு ஷேப்பை கொண்டு வந்துடும். அதுக்காக பல இடங்களில் இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக ஓடுகிற நதிகளுடைய அந்த ப்ரெஷர்னால் வரக்கூடிய சில உருவங்கள் அந்த மாதிரி இது விதவிதமாக வரும். கைலாச யாத்திரைலாம் போகிறோம், கைலாச யாத்திரையில் எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் பாதம் மாதிரி வரும், வில்லம்பு மாதிரி வரும். இதெல்லாம் நம்முடைய எண்ணங்களில் வர விஷயம். தாமரை மாதிரி வரும், இப்படி தான் வரும். இதெல்லாம் எங்கேருந்து வருது, நம்ம எண்ணத்தில் வருது. இப்போ நம்ம ஊரில் பாதாள புவனேஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா, அங்கே இதில் இருக்குது, யூபியில் இருக்குது. அங்கே என்ன சொல்லுவாங்க, ஒரு இதெல்லாம் தொங்கின்னு இருக்கும். அது என்ன, அது தண்ணியை அடித்து வச்சு இந்த கல்லுங்கள்லேருந்து அப்படி தொங்கும். இதுதான் கைலாசம், இதெல்லாம் தொங்கின்னு இருக்குது அப்படின்வாங்க. அங்கே பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க பாருங்கன்னு. இதே நீ ஆஸ்திரேலியாவில் சிட்னிக்கு போனேன்னா அங்கே 3 குகை இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்டு 12 பேர் உட்காந்து லாஸ்ட்டு சப்பர் பார்ட்னர் இருக்காங்கன்றாங்க. ஒரு மேகம் இருக்குது, இந்த மேகத்தை பார்த்து உன்னுடைய கற்பனையில் நீ அதை என்ன வேணால் பண்ணலாம். யானைன்னு சொல்லலாம், கொக்குன்னு சொல்லலாம், இல்லை தண்ணி ஓடுதுன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். உன்னுடைய இமேஜினேஷன். நிஜமாக அதுதானா நமக்கு தெரியாது. அதனால் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் ஒரு மாலை நேர வர்ணனைன்னு ஒன்று வச்சுருக்கார். அதில் சொல்வார், பார் சுடர் பருதியை சூழவே பரமுகில் எத்தனை தீப்பட்டு எரிவன. சூரியனை சுற்றி மேகமெல்லாம் பற்றி எரியுதுன்னார். பார் சுடர்கின்ற பருதியை சூரியனை சுற்றி படர்முகில் படர்ந்திருக்கக்கூடிய மேகங்கள் தீப்பட்டு எரிவன. ஆஹா, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி அப்படின்னார். அந்த ப்ளூ கலரில் பாரு எத்தனை வகையான ப்ளூ இருக்குது அப்படிங்கிற ஒரு அந்த கற்பனை தானே. ஏன்னா ஆகாசத்தில் இதுக்காகவோ ஃபார்ம் ஆச்சு. நீ பார்க்குற இந்திரன் தேர் மேலே போயின்னு இருக்காங்கன்னுவான், கிருஷ்ணர் போயின்னு இருக்காங்கன்னுவான். இதெல்லாம் நம்முடைய கற்பனையிலே ஊற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது எதில் வேணால் வரலாம். இந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களால் உருவாகிற விஷயங்கள். அண்டு இயற்கையை ரசிக்கிறவர்களுக்கு அந்த மாதிரிலாம் ரசிக்க தோணும். இப்போ ஒரு சாதாரண ஆறு, அதில் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளெல்லாம் இப்படி அடக்கின்னு உட்காந்துருக்கு. தூரத்தில் அரக்கு ஆம்பல் மலர்கள்வாங்கல்ல, அது பார்க்குறதுக்கு நல்லா ரெட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே இந்த தாய்ப்பறவை நினைக்குதான், ஐயோ தண்ணியில் நெருப்பு பிடிச்சிச்சு அப்படின்னு தன் குட்டிங்களெல்லாம் ஐயோ நெருப்புன்னு சொல்லி அதை அடைக்கலம் கொடுக்குதான். இது கற்பனை தானே. அது பூ, அது எங்கே நெருப்பாக இவங்களெல்லாம் சுட போகுது இல்லையா. அந்த காலத்தில் இருக்குது. அல்லற் பழனத்து அரக்கு ஆம்பல் வாயவிழ, அரக்கு ஆம்பல் மலர்கள் வாயவிழ, வெள்ளம் தீப்பட்டு, வெள்ளம்னு தண்ணி, வெள்ளம் தீப்பட்டது என வெறின்னா பயந்து போய், புள்ளினந்தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்ததோ சோழ நாடு அப்படின்வாங்க. அந்த மாதிரி பறவைகள் குட்டிகளை அணைக்கிற பெருமையை உடையது எங்கள் சோழ நாடு அப்படின்னு. இதெல்லாம் பொய்டிக்கல் லைசன்ஸ்ன்னு சொல்கிறது. உனக்கு என்ன தோணுதோ நீ கூட கற்பனை பண்ணிக்கோ, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. தெய்வ சக்தி உடையவர்களை கால்களை தொடாமல் வணங்குவது என்பது இந்திய கலாச்சாரத்தில் உள்ள ஒரு மரபு. இது ஒருவரின் பணிவையும் தெய்வங்களிடமும் பெரியவர்களிடமும் உள்ள மரியாதையை வெளிப்படுத்தும் ஒரு முறையாகும். நம்முடைய எண்ணத்தில் உடம்புல இந்த இடம் இருக்குது இல்லையா, இது நார்த் போல், நம்ம பாதம் சவுத் போல். ஸோ லா ஆஃப் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட், லைக் போல்ஸ் ரிப்பல் அப்படின்னு. ஒரு பெரியவங்க கால்கிட்ட நம்ம தலையை இப்படி கொண்டு போகிற போது
அந்த குனிகிற தலையில் இருக்கிற நார்த் போலும் பெரியவங்க காலில் இருக்கிற சவுத் போல் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் அட்ராக்ட் ஆகுது. ஸோ எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். அதனால் பெரியவங்க உடம்புலேருந்து நீ அவங்க கால்கிட்ட போகிறபோது அவங்க பாதங்கள் வழியாக உன் தலைக்கு அந்த எனர்ஜி வந்து சேருது. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். இது நம்மளது கும்பிட்றவங்களது நார்த்து கீழே இருக்கும், அவங்களது சவுத் இருக்கும். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்டு. ஸோ யூ கெட் இட்டுங்கிற மாதிரி சொல்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று விடுறவன் வந்து ஒரு இது பிடிச்சவனாக இருந்தான்னு வை, மென்டலாக இருந்தான்னு வை, விருப்பம் இருக்காது அவனுக்கு. ஸோ விருப்பம் இல்லாதவனுக்கு ஒரு நல்லது ஏன் நடக்கணும், நல்லது செய்கிறது விட்டு நல்லது ஏன் நடக்கணும், அவனுக்கு தகுதியே கிடையாது. அப்படியே அவனுக்கு எனர்ஜைஸ் பண்ணி எந்த மகானுக்கு ஆக வேண்டிய வேலை என்ன, இவன் இஸ் த பெனிஃபிஷரி. ஒன்று. ரெண்டாவது, இப்போ துரியோதனன் இருந்தான், அவன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலில் விழுற போது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், கிருஷ்ணா நான் செஞ்சு எல்லா பாவத்தையும் உன் கால்கிட்ட விட்டேன்னான். இது மாதிரி உலகத்தில் நீ யார்கிட்ட விழுறியோ, தாத்தா பெரியவங்க அங்கிள் அவங்கக்கிட்ட என் பாவத்தெல்லாம் நீ விட்டுருனாக்கா இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா, அவன் பாவத்தை வாங்குறது தவிர. இது ரெண்டாவது. கிருஷ்ணராக நீ இருக்கணும். கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், எனக்கு யார் எதை கொடுத்தாலும் நான் திருப்பி கொடுத்துருவேன், 1க்கு 10. அதனால் அவன் பாவத்தை விடுறேன்னா இவருக்கு 1க்கு 10 திருப்பி கொடுத்துருவனுக்கே அப்படின்னாரு. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை ஆகிய 3 தினங்களும் தர்ப்பணம் கொடுக்க மிகவும் புனிதமான நாட்களாக கருதப்படுகிறது. இந்த தினங்களின் சிறப்பு பற்றி கூறுங்க. பித்ருலோகம்னு ஒன்று இருக்குது. நம்முடைய இறந்து போன பெரியவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. பூமியெல்லாம் சுற்றிக்கினே இருக்குல்ல. இப்போ நீ சைக்கிளில் போயினே இருக்க, காரில் போயினே இருக்க, ஸ்கூட்டரில் வந்து ஒருத்தன் உன் காரில் ஒரு மெசேஜ் கொடுப்பான், இல்லை சார் ஒரு லெட்டர் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சுழன்றும் உலகம், ஏற்பின்னது உலகம்னா அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற போது இந்த அமாவாசைக்கு இந்த பித்ருலோகம் பூமிக்கு கிட்ட வருது. பூலோகம் பித்ருலோகம் இது ரெண்டும் 1க்கு 1 கிட்ட வருது. ஸோ அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த தர்ப்பணமெல்லாம் செஞ்சு உங்கள் பித்திருக்களுக்கு ஏதாவது இதெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, சாப்பாடு பிண்டம் இதெல்லாம் ஏதாவது கொடுக்குறீங்க இல்லையா, அது அவங்களுக்கு ஈஸியாக போய் சேரும். அது ஒரு காரணம். ரெண்டாவது, எல்லா மாதம் எல்லாம் தான். ஆனால் உனக்கு தை மாதம்னா பொங்கல் வருது, இன்னொரு புரட்டாசி மாதம்னா பெருமாளுக்கு கும்பிட்றீங்க, இன்னொரு மாதம் தீபாவளி வருது. இப்படி உங்களுக்குன்னு சில எல்லா மாதம் ஒரே மாதிரி தான். ஆனால் உங்களை பொறுத்த மாத்திரம் அது ஒரு விசேஷம். ஒரு கிறிஸ்டியன் இருக்கான்னா அவனுக்கு கிறிஸ்மஸ் ரொம்ப விசேஷம், இவங்களுக்கு ரம்ஜான் மாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். அது அவங்களுக்கு பிடிக்கிறது உனக்கு பிடிக்காமல் போகலாம். அவங்க எதை இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்களோ உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாமல் போகலாம். அதை பற்றி இல்லை. அதனால் பாரம்பரியமாக சில நாட்களை பெரியவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த நாளில் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நவராத்திரி, சஷ்டி 6 நாள், புரட்டாசி மாதம் இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு சில ரீசன் இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னுவாங்க. அப்போ தை மாதம் விசேஷம் நீ ஏன் நினைக்கிற? தை பிறந்தால் வழி பிறக்கும்னா உனக்கு ஐடியா கிடைக்குது, நல்லது நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த வயலில் இருக்கிற நெல்லுகளெல்லாம் அறுவடை பண்ணியிருப்பாங்க. அப்போ நீ நடந்து போகலாம் ஜாலியாக கொடையை பிடிச்சிக்கிட்டு வரப்பு மேலே, ஏன்னா வழி கிடைக்கும். அந்த நெல்லுகள் இதெல்லாம் உன்னை தடுக்காது. அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன்னுவாங்க. நீ வந்து ஒரு வேளை 1000 பேரை கொன்னா தான் நம்ம அரை வைத்தியம் ஆகலாம் போலக்குது அப்படின்னு நினைப்பேன். அது இல்லை. 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன். அந்த வேரை எடுத்து அதில் மருந்து பண்ணி ஏதாவது வியாதி கொடுக்குறோம் இல்லையா, அது 1000 பேர், அது 1000 பேர் கிடையாது. அப்போது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னுவாங்க. அப்போ நீ என்ன நினச்சிருக்கிற, சட்டியில் ஏதோ வத்த குழம்பு இருக்குது போலக்குது, அதை அகப்பையில் எடுக்கிறத பற்றி சொல்கிறாங்கண்ணா. அப்படி இல்லை. சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் அகப்பையனா கர்ப்பப்பையில் குழந்தை வரும்னு அர்த்தம். புரியுதா? இப்படி எல்லாத்துக்கும் வேறு ஒரு சீரியஸ் மீனிங் இருக்குது. இது தெரியாததுனால நம்ம அட்டாச் பண்ணுறோம், இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா நாளும் நல்ல நாள் தான். எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணது தானே. முதல்ல 10 மாதம்தான் இருந்துச்சு. இந்த ஜூலியஸ் சீசருக்கு மரியாதை கிடைச்ச போது ரோமன் எம்பையரில் அவன் பேரில் ஏதாவது ஒரு மாதம் வேணும்னு ஒன்று உண்டாக்குனாங்க. அதுதான் ஜூலை. ஜூலியஸ் சீசர் பேர். அப்போ 10 மாதம் 12 மாதம் ஆச்சு. அப்போ 10லேருந்து 11 ஆகி இன்றைக்கி 12 மாதத்தில் இருக்குது. அந்த 365 நாளுன்னுவாங்க. இந்த கால் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக 4 வருஷத்தில் கரையும். அப்போது லீப் வருஷனுவான். பிப்ரவரி 28 இருக்காது, அந்த வருஷத்தில் மாத்திரம் 29 இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தான். அதே மாதிரி டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று உண்டு. சில கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரீஸில் வின்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், சம்மர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ட்டு.
சீக்கிரம் விடிஞ்சிடும் இல்லையா, அதை வச்சு அவங்க 6 மணின்றது சென்ட்ரலைஸாக இருக்கிற ஒரு கிளாக்கில் 5 மணிக்கு மாற்றுவாங்க. அப்போ எல்லோரும் கடிகாரத்தை 5 மணிக்கு மாற்றிக்கணும். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது இவங்க திருப்பி 6 கொண்டு போவாங்க, நீங்களாம் 6க்கு மாற்றிக்கணும். அப்போ நீங்கள் பார்க்குற டைமு, ஸ்பேஸு எல்லாமே போய் தான். இப்போது இங்கேருந்து நார்மலாக கேரளாவுக்கு நீ காரில் பண்ணேனாக்கா 14 மணி நேரம், இது கர்நாடகாவுக்கு போனால் 14லேருந்து 15 மணி நேரம் ஆகும். பிளேனில் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போயிடுறோம். அப்போ வாட் இஸ் தட் யூ கால் அஸ் டைம் ஆர் ஸ்பேஸ் இஸ் கான்கரபிள் இல்லையா? ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் ரோட்டில் தடுக்கு புடுக்குன்னு போகிறது எப்படி இருக்குது, எது ஏறி உக்காந்தோமா போய் இறங்கிட்டோமா அப்படிங்கிறது எப்படி இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் அக்கார்டிங் டு அவர் கன்வீனியன்ஸ், எவ்ரி திங் இஸ் நெகோஷியபிள். அதனால் டோன்ட் டேக் எனி திங் சீரியஸ்லி. என்ன மேலே யார் செய்வனுகள்னோம், நம்மளோட மேலானவங்க என்னெல்லாம் ஐடியா கொடுத்துக்கிறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு ஹிடன் ரீசன் அவங்களுக்கு இருக்கும், அவ்வளோதான். பக்தி கடலுள் ஆழ்ந்து எடுத்த முத்தே ஸ்ரீ சிவசங்கரமே, பாரதம் என்னும் தேரை இயக்கும் சாரதியே சிவசங்கரமே, சித்திகள் பெற்றமை சீர் செய்ய வந்த சிந்தனையாளனே சங்கரமே, சொத்து சுகத்தினில் பற்றெதும் கொள்ளா செம்மலை ஸ்ரீ சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே. ஆனை முகனும் அழகிய வேலனும் ஆகிய நின்றாய் சங்கரமே, அம்மையும் அப்பனும் நீயேயாகி அவனியை காத்தாய் சங்கரமே, தூணை பிளந்து வந்த நரசிம்மம் நீயே அன்றோ சங்கரமே, துன்மார்கன் அந்த ஹிரண்ய கசிபுவை தூளாய் செய்தாய் சங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே. சீதையை தேடி கடலை தாண்டிய ஹனுமனும் நீயே சங்கரமே, பாதை தவறிய ராவணனின் குலம் பகைத்து ஒழித்தாய் சங்கரமே, மகேந்திரகிரி மலையில் தவமே மகனாய் செய்தாய் சங்கரமே, மகத்துவம் கொண்ட இறையின் செயலால் மகானாய் வந்தாய் சங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே. ஆத்மாவுக்குள் பரமாத்மாவாய் அமர்ந்து இருப்பாய் சங்கரமே, அன்பெனும் வலையை அழகாய் விரித்து அகப்பட வைத்தாய் சங்கரமே, ஆனந்த சாகரம் தன்னிலே எம்மை அமிழ்த்தி எடுத்தாய் சங்கரமே, நீ அரவிந்த நேத்திரம் தந்த ஆசியில் அமைதியை கண்டோம் சங்கரமே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.